வேதாகமத்தில் நிறைய இருக்கிறது. உங்களுடைய பிறப்பின் சுதந்திரத்தை விட்டு விடாதீர்கள். எதுங்க எது? நீங்க பிறக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கும். ஆமென். பிறப்பின் சுதந்திரத்தை நீங்க எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 16 வாசிங்களேன், 17 2 வாசிங்களேன். எபிரேயர் 12 16 17. ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடிய மனமாறுதலை காணாமல் போனான். தோத்திரம். அல்லேலூயா. பிறப்பின் சுதந்திரம் நம்மகிட்ட இருக்கணும். பிறப்புகளே ஒரு சுதந்திரம் இருக்கிறது. ஏன் இன்னைக்கு யூதர்கள் தங்களை எதிலையும் குறைச்சி காட்டிக்கிறது இல்ல? நாங்க உலகத்தில் உயர்ந்த ஜாதி. என்ன ஜாதி? யூத ஜாதி. எதிலையும் அவன் துணிஞ்சு நிற்கிறான். அது அவனுடைய பிறப்பின் சுதந்திரம். அது என்னது? பிறப்பின் சுதந்திரம். யூத ஜாதி என்ற பிறப்பின் சுதந்திரம். அவனை அந்த பிறப்பின் சுதந்திரத்தை அவனால விடவே முடியாது. நீ ஏசா பிறப்பின் சுதந்திரத்தை ஒரு கூலிக்காக வித்து போட்டான். நீங்க பிறக்கும் போது நல்ல குணம், நல்ல சிந்த உடையவங்களா இருக்கிறீங்க, வளரும் போது நல்லவங்களா இருக்கிறீங்க, ஊழியத்துக்கு வரும்போது நல்லவங்களா இருக்கிறீங்க. அது உங்க பிறப்பின் சுதந்திரமும் உங்க கூட வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. நாங்கெல்லாம் பிறந்தோம், எங்க அம்மா டீச்சர், எங்களை பெத்தெடுத்தாங்க. எங்களுடைய தகப்பன் எங்களுக்கு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இல்லாம போயிட்டாங்க. எங்க அம்மா எங்களை வளர்த்த விதம், எங்களை பாதுகாத்த விதம், எங்களுக்காக அழுது ஜெபித்த விதம், எங்களுக்காக ஆண்டவரோடு போராடின விதம் எல்லாம் பார்த்து 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 வளர்ந்தவர்கள் நாங்கள். எங்கிட்ட ஒரு பிறப்பின் சுதந்திரம் இருக்கிறது. இதெல்லாம் எங்களால எங்கேயும் வித்து போட, எங்களுடைய பிறப்பின் சுதந்திரத்தை எங்கேயும் எங்களால இழந்து போக முடியாது. எங்களை கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட பொழுது என்னை எப்படி நடத்தினாரோ அது என்னுடைய ஆவிக்குரிய பிறப்பின் சுதந்திரம். ரட்சிக்கப்பட்ட உடனே கர்த்தர் என்னோடு பேசினாரே அது என்னுடைய ஆவிக்குரிய சுதந்திரம். அது என்னுடைய ஆவிக்குரிய பிறப்பின் சுதந்திரம். அதை விட முடியாது என்னாலே. உலகமே கொட்டி கொடுத்தாலும் என் தேவனுடைய நாமத்தினாலே நான் ஆவிக்குரிய பிறப்பிலே பிறக்கிற பொழுது என்னோடு பேசின வார்த்தைகள், எனக்கு தந்த கர்த்தருடைய அனுகிரகங்களை என்னால விட்டு விலகி போக முடியாது. அது என்னுடைய பிறப்பின் சுதந்திரம். அற்ப சுகத்துக்காக ரூபன் பிறப்பின் சுதந்திரத்தை இழந்து போனான். அந்த ஸ்தானத்துக்கு யூதா வருகிறான். பிறப்பின் சுதந்திரத்தை நீங்க இழிவா நினைக்காதீங்க. பிறப்பின் சுதந்திரம் தேவன் நமக்கு ஈவாக கொடுத்த மேன்மையான ஒன்று. யூதாசுக்கு கிடைத்த ஆவிக்குரிய பிறப்பின் சுதந்திரத்தை அவன் காட்டி கொடுக்கப்படுகிற காரியத்துக்காக அதை இழந்து போனான். திரும்ப அவனுக்கு கிடைக்கலையே. நல்ல குணங்களை விட்டுறாதீங்க, திவ்ய சுபாவங்களை விட்டுறாதீங்க. திவ்ய சுபாவம் என்பது பிறப்பில் வரக்கூடிய ஒன்று. திவ்ய சுபாவங்கள் எல்லாம் இழந்து போயிடாதீங்க. அதெல்லாம் பிறப்பின் சுதந்திரம். பிறப்பின் சுதந்திரத்தில் நல்ல குணங்கள், நல்ல சிந்தனைகள், நல்ல எண்ணங்கள், நல்ல உணர்வுகள், நல்ல நல்ல காரியங்கள் எல்லாம் கர்த்தர் இளமையில பிறக்கும் பொழுது வைத்துதான் நம்மளை பிறக்க வைக்கிறார். அந்த பிறப்பின் சுதந்திரத்தை விட்டு அவனை பார்த்து மாறினேன், இவனை பார்த்து மாறினேன், அவனை பார்த்து போய் சொன்னேன், இவனை பார்த்து போய் சொன்னேன், அவரை பார்த்து நான் மாய்மாலமா பேசினேன், இவரை பார்த்து நான் மாறிட்டேன், அவரை பார்த்து மாறிட்டேன் நீங்க சொன்னீங்கன்னா உங்களுடைய பிறப்பின் சுதந்திரத்தை நீங்க என்ன செய்றீங்க? இழந்து போறீங்க. யார் என்ன எப்படி வேணா போகட்டும், நமக்கு கவலையே கிடையாது. என்ன கர்த்தர் இப்படிதான் படைத்தார், இப்படிதான் சிருஷ்டித்தார், இப்படிதான் என்னை வைத்திருக்கிறார், இது என்னுடைய பிறப்பின் சுதந்திரம். அவர் போல ட்ரெஸ் மாத்துறது பிறப்பின் சுதந்திரத்தை அழிச்சிரும். அவர் போல பேசுறது பிறப்பின் சுதந்திரத்தை அழிச்சிரும். அவர் போல பிரசங்கம் பண்றது பிறப்பின் சுதந்திரத்தை அழிச்சிரும். அவர் போல வாழ்றது பிறப்பின் சுதந்திரத்தை அழிச்சிரும். அவன் 3 பொண்டாட்டி கட்டினாலும் அவன் வாழ்வான். ஆனா நான் ஒரு பொண்டாட்டி ஒழுங்கா வாழ்ந்தா தான் வாழ முடியும். இது என்னுடைய பிறப்பின் சுதந்திரம். ஐயா அவர் 3 வச்சு என்ன ஜாலியா மறைச்சு மறைச்சு வாழ்றாரு. நம்மகிட்ட ஒண்ணு இருந்தே நமக்கு வம்பு பண்ணிட்டு இருக்கு. அதுக்காக இதை விட்டுட்டு 3 பிடிக்க முடியுமா? என்னுடைய பிறப்பின் சுதந்திரம் நிறைய சொல்லிட்டு போலாம் வேதத்துல. இன்னைக்கு பிறப்பின் சுதந்திரத்தை நம்ம விட்டாச்சு. விட்டுறாதீங்க. நீங்க பிறந்த ஜாதியை விட்டுறாதீங்க. ஜாதியே இல்லைன்னா கூட பிறந்த ஜாதியை விட்டுறாதீங்க. ஆண்டவரே என்ன இந்த ஜாதியில பிறக்க வச்சீங்களா? எதுக்கு? யூத ஜாதியில பிறந்தவனை புறஜாதிக்கு ஊழியம் செய்ய வைக்கிறார், புறஜாதியில பிறந்தவனை யூத ஜாதிக்கு ஊழியம் வைக்கிறார், ஜாதிகளை மாத்தி மாத்தி ஊழியம் செய்ய வைக்கிறார். ஏன்? பிறப்பின் சுதந்திரம் எங்க உபயோகப்படணும்னு ஆண்டவருக்கு தெரியும். இன்னைக்கு ஜாதி இல்லைன்னு ஒண்ணு சொன்னாலும், நான் பிறக்கும் போது நான் ஒரு ஜாதியில பிறந்தேன் என்று சொன்னால் அது என்னுடைய பிறப்பின் சுதந்திரம். நான் அதை விட்டுவிட முடியாது. அதில் நின்று நான் தேவனுக்கு அதை சாதனையாய் மாற்ற வேண்டியது என் மேல் வந்திருக்கிற கடமை. இதை நீங்க ஆமோதிக்கிறீங்களோ இல்லையா எனக்கு தெரியாது. பிறப்பின் சுதந்திரம் நிறைய இருக்கிறது ஆவி கொண்டு உலகத்தில் நமக்கு. பிறப்பின் சுதந்திரத்தை விட்டுறாதீங்க. ஒரு ஏசாவை போல விட்டுட்டீங்கன்னா திரும்ப கிடைக்காது. பிறப்பின் சுதந்திரத்தை விட்டுட்டு அப்பா அம்மாவை வேதனைப்படுத்தணும்னு கானானிய சிறிய போய் கல்யாணம் பண்றான். பிறப்பின் சுதந்திரம் அழிஞ்சு போயிட்டு, வித்து கலப்படமாயிட்டு, அவன் திரும்பி அழுகிறான், புலம்புகிறான். பிறப்பின் சுதந்திரம் போயிட்டு திரும்ப வராது. ரூபனுடைய பிறப்பின் சுதந்திரம் போயிடுச்சு. தன் தகப்பனுடைய அடுத்த தன் தாய்க்கு துணையா இருக்கக்கூடிய ஒரு மகளை தனக்கு மனைவியாக்கி கொண்டான் ஒரு நாள் ஆசைக்காக. பிறப்பின் சுதந்திரம் பறிபோனது. தேவனை கொடுக்கல, யாக்கோபு அந்த ஆசீர்வாதத்தை அவனுக்கு திரும்ப கொடுக்க முடியல. அது யூதாவுக்கு வந்து விடுகிறது. பிறப்பின் சுதந்திரத்தை விட்டுறாதீங்க. பிறப்பின் சுதந்திரத்தை அருவருப்பா என்ன செய்யாதீங்க, நினைக்காது. இந்த நிறைய பார்த்து சொல்லுவாங்க, பாச்சே நான் இந்த ஜாதியில பிறந்துட்டு, எந்த ஜாதியில பிறந்தா அது பிறப்பின் சுதந்திரம். அதுக்கப்புறம் நீ ஜாதியே இல்லைன்னு பிரசங்கம் பண்ணுங்க, அது அடுத்த விஷயம்.
பிறப்பின் சுதந்திரத்தை அற்பமா நினைக்காதீங்க. இந்த தாய் வீட்டில் பிறந்துட்டேன், இந்த தகப்பன் வீட்டில் பிறந்துட்டேனே, நோ, பிறப்பின் சுதந்திரத்தை அனுபவிக்காதீர்கள். பிறந்த விதம் அப்படி இப்படி வேண்டாம். எளிமையா தான் பிறந்தோம், எளிமையா தான் வளர்ந்தோம், நல்ல விதமா கர்த்தர் நம்மளை நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியத்தில் போய் சொல்லாதீங்க, ஊழியத்தில் எந்த மாய்மாலத்தை காட்டாதீங்க. கர்த்தர் இன்னைக்கு நம்ம கூட தெளிவா பேசி இருக்கிறார். யூடியூப்ல போகும் நிறைய பேர் கேட்பாங்க, கர்த்தர் யார்கிட்ட பேசியிருக்கிறார் என்பது அவருக்கு தெரியும். ஒரு நாள் உங்களுடைய பிரசங்கிக்கிற சுதந்திரத்தை இழந்துடாதீங்க, அழைப்பின் சுதந்திரத்தை இழந்துடாதீங்க, ஆவிக்குரிய சுதந்திரத்தை இழந்துடாதீங்க, உங்களுடைய பிறப்பின் சுதந்திரத்தை இழந்துடாதீங்க. இதெல்லாம் திரும்ப கிடைக்காது. நீங்க தேடி அழுதாலும் திரும்ப கிடைக்காது. தேவன் நமக்கு ஈவாக கொடுத்த இந்த சுதந்திரங்களை எல்லாம் நீங்கள் பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் ஆவிக்குரிய உயர்ந்த ஸ்தானத்தில் ஒரு நாள் கர்த்தர் உங்களுடைய தலைகளை உயர்த்துகிற காலம் வரும். எளிமைப்போமா?